வணக்கம் சொந்தங்களே. இன்று ஆடிப்பிறப்பு. இந்த ஆடிப்பிறப்பு நிகழ்வுன்னு சொன்னால் தமிழர் பாரம்பரியங்களில் ஒன்றாக இருக்கின்றது. இன்று இது தெல்லிப்பளை இளைஞர் மன்றத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட தெல்லிப்பளை துக்கியம்மன் கோயிலுக்கு முன்பாக நடைபெற்ற நிகழ்வு. இந்த நிகழ்வை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இங்கே பாரம்பரிய முறைப்படி கூழ் காட்சி மக்களுக்கு வழங்கி பல பாரம்பரிய நிகழ்வுகளை இங்கு ஆரம்பிச்சிருக்கின்றார்கள் என்று மாலை அந்த நிகழ்வை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். தெல்லிப்பளை இந்து இளைஞர் மன்றம் சங்கத்தினர் இணைந்து இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிறார். உண்மையிலே இந்த பாரம்பரிய முறைப்படி கூழ் என்பது தமிழருக்கு மட்டுமல்ல, உலகளவு ரீதியிலே இந்த கூழுக்கு நிறைய ஒரு விருப்பமும் நிறைய ஒரு அபிப்பிராயம் இருக்கின்றது. அதாவது பாரம்பரிய முறைப்படி கூழ் என்பது தமிழர் வரலாற்றை ஒரு ஊட்டுகின்ற ஒரு உணர்வை ஊட்டுகின்ற ஒரு கூழாகவே இது அமையப்பெற்றிருக்கின்றது. அதை இன்று அனைத்து இடங்களில் நடைபெற்றிருக்கின்றது. அது தெல்லிப்பளை நடைபெற்ற நிகழ்ச்சி தான் நான் பதிவேற்றக்கூடிய மாதிரி இருந்தது. பாருங்கள், இந்த கூழ் எவ்வளோ சிறப்பாக காய்ச்சப்பட்டிருக்கணும். பார்க்கவே ஆசையாக இருக்குது. அதாவது இளைஞர்கள் அங்கே முதியோர்கள்லாம் இந்த காய்ச்சினார்கள். மிக சிறப்பாக இருந்த இந்த நிகழ்வு. அந்த நிகழ்வை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த எல்லா இடங்களிலும் தமிழர் வாழும் அனைத்து இடங்களிலும் இந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது அந்த கூழுக்க போடிவினம் உருட்டி அந்த அலங்காய் மாதிரி போடுறவை அதுவும் செய்தவை சூப்பராக தான் இருந்தது. பார்க்க சாவு குடிச்சு நல்லா தான் இருந்தது. பாருங்கள், இதை போட்டு காய்ச்சிக்க இன்னொரு வாசம் கொண்டு வருது, மனம் கொண்டு வருது. அதை பார்த்தாலே குடிக்கணும் போலே இருந்தது. அப்படி ஒரு டேஸ்ட்டாக நான் கூழ் ஒன்றுடைய காய்ச்சி இருக்கணும். எல்லா இடமும் அதை இது தெளிப்படையில் காய்ச்சி இருக்கணும். ஆடிப்பிறப்புன்னு சொன்னாலே தமிழருக்கு ஒரு பெரிய கொண்டாட்டமாகத்தான் இது செய்யப்படுகிறது. தமிழர் பாரம்பரியங்களில் ஒன்றான இந்த நிகழ்வை கொண்டாட்டமாக அனைத்து இடங்களில் செய்யப்படுகிறது. தெல்லிப்பளையில் செய்யப்பட்ட நிகழ்வு. இதிலே ஒரு சிறப்பான அம்சம் என்னென்றால், இளைய தலைமுறையினர் கூடுதலாக இதில் பங்கு பெற்றிருந்தார்கள். அதை வரவேற்கக்கூடிய நமது பாரம்பரியங்களை அடுத்த தலைமுறைக்கு கடத்துவது என்பது இதிலே பார்க்க வெளிப்படையாக தெரிகின்றது. அந்த நிகழ்வு தான் இங்கே கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றிருந்தன. சிறுவர்களுக்கான நடன நிகழ்வுகள் எல்லாம் இடம்பெற்றிருக்கின்றன. பார்ப்போம், வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள். உங்கள் ஆதரவு தாங்க. சார்பில் வணக்கத்தை கூறிக்கொண்டு இந்த தெல்லிப்பளை இந்திளைஞர் சங்கத்தினுடைய ஆடி மாதத்தினை சிறப்புறும் வகையில் இந்த ஆடி கூழ் வழங்கும் நிகழ்வு ஆரம்பமாக இருக்கின்றது. அந்த வகையிலே முதலாவது நிகழ்வாக மங்கள விளக்கினை ஏற்றி வைக்கும் நிகழ்வு இடம்பெறும். மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு உட்காதவி தேவஸ்தானத்தின் தலைவரும் உமது சங்கத்தின் போசகருமான கலாநிதி ஆறு திருமுருகன் ஐயா அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றனர். சைவ மக்களுடைய மிக முக்கியமான இந்த நல்ல விழாவை தெல்லிப்பளை இந்திளைஞர் சங்கம் பக்தியோடு ஆண்டுதோறும் நடாத்துவதை நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். எங்கள் தேவஸ்தானம் ஒன்றில் இந்த ஆடிப்பிறப்பு திருநாளை முன்னிட்டு ஒரு பக்தியோடு இந்த நிகழ்ச்சி நடாத்துவது எங்கள் இருவருக்கும் மகிழ்ச்சி. இந்த தெல்லிப்பளை கிராமம் தெய்வீக பூமியாக இன்று எழுச்சி பெற்றிருக்கிறது. 5 கோபுரங்களோடு அம்பாளுடைய சன்னிதானம் மிகச்சிறப்பு பெற்றிருக்கிறது. இந்த தேவஸ்தான தொண்டு பணிகளிலே உறுதுணையாக இருக்கின்ற தெல்லிப்பளை இந்திளைஞர் சங்கம் இந்த இடத்திலே வருடம் இந்த தெய்வீகமான நிகழ்ச்சியை நடாத்துவது எங்களுக்கு பெருமை, தெல்லிப்பளைக்கு பெருமை. எனவே இந்த புண்ணிய விழா சிறக்க இதற்காக உழைத்த